நான் வந்து தஞ்சாவூரில் தான் ஸ்கூலிங்ஸ் பண்ணேன். நான் வந்து சுவாமி தயானந்தா ஸ்கூலில் தான் படித்தேன் 5th வரைக்கும். எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து கிளாஸ் மிஸ்ஸாக இருந்தாங்க. ஸ்கூல்லேருந்தே வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, படிப்பில் வந்து கரெக்டாக இருக்கணும். எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி படிப்பில் கரெக்டாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நானும் அவங்க சொல்லி ஓகே நம்ம வந்து படிப்புலையும் கரெக்டாக இருக்கணும், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பேன். அப்புறம் எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் அம்மா வந்து என்னை சின்ன வயசுலேயே வந்து பரதநாட்டியம்லாம் அனுப்பி என்னை வந்து அரங்கேற்றம் வரைக்கும் எல்லாமே பண்ண வச்சாங்க. அப்புறம் வந்து ஹையர் செகண்டரிஸ் போகும்போது நான் அக்ஸிலியம் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் மாறிட்டேன். அப்புறம் அக்ரி படிக்கணும்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா டெசிஷன்ஸுமே நான் சொல்கிறத எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணி அக்ரி படிக்கணுமா, அக்ரி படி, பேங்கிங் போறியா, சரி போ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் காலேஜ் படிக்கிறப்போ ஓகே யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. எனக்கும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஒரு 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 ஈர்ப்பு மாதிரி இருந்துச்சு. ஓகே நம்ம படிக்கலாம்னு நினச்சேன். நான் ஓகே ஒரு 3rd இயர் வரைக்கும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு எங்கேருந்து ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பேங்கிங் லைன் போகலாம், பேங்கிங் லைனில் நமக்கு குவான்ஸ் நல்லா வரும், ரீசனிங்கும் நல்லா தான் இருக்குது, ஓகே நம்ம அதை படித்தோன்னா நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலான்னு எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. அதில் இது பண்ணது தான். ஆனால் நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிற வரைக்குமே எங்கள் அப்பா வந்து யூபிஎஸ்சி போ அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு காலேஜில் ஒரு மேம் தான் ஆக்சுவலாக சுரேஷ் அகாடமி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து அங்கே போ நல்லாயிருக்கும், நான் என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் திவ்யாங்கான்னு ஒருத்தவங்க, அவங்க சென்ட்ரல் பேங்க்கில் வந்து பிஓவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சிவா, தீபிகா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி புலம்பாத நாள் கிடையாது. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்க நாங்கள் என்ன புலம்புனாலும் வந்து அவ்வளோ கேட்பாங்க. எங்களுக்கு நிறைய கைடன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் சுகேஷ் சாருக்கும் ராஜா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காலையில் கிளாஸ் பேட்ச் வரப்போல்லாம் சுகேஷ் சார் காலையில் வந்தோன்னே மோட்டிவேஷனாக அப்படியே பேசுவாங்க. வரப்பே எங்கள் பேட்சில் எல்லாருமே அக்ரி, ராஜா சாரும் சரி சுகேஷ் சாரும் சரி 2 பேருமே சொல்லுவாங்க இந்த பேட்ச் மேலே எனக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது, இங்கேருந்து எல்லாருமே ஒரு ஆஃபீஸராக தான் போவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் பேட்சில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ கிளியர் பண்ணி ஒரு ஆஃபீஸராக தான் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கிளாஸ் எடுக்கிறப்பெல்லாம் அப்படி தூக்கம் வரும். ஐயோ என்னடா தூக்கம் வருது, 6 மணி பேட்சில் வேறு சேர்ந்துட்டோம், கரெக்டாக கற்றுப்போமா என்ன அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் வந்து நல்லா கற்றுக்கிட்டு இங்கேருந்து ப்ரிலிம்ஸ் பேட்ச் போனேன். கிளாஸ் பேட்ச்லேருந்து ப்ரிலிம்ஸ் பேட்ச் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு மாதத்தில் மெயின்ஸ் பேட்ச் போனேன். மெயின்ஸ் பேட்சில் வெங்கடண்ணாவோட குவான்ஸ், சக்தி அக்காவோட இங்கிலீஷ், ரிஸ்வானா அக்காவோட ரீசனிங்லாம் நல்லா ஒரு மாதிரி ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் சூப்பர் பேட்ச் அப்கிரேடேஷன் வச்சாங்க. நான் கிளியரே பண்ணல, நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு, என்னடா போச்சு அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் சிவா தீபி நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 3 பேர் தான் ஒன்றா படிப்போம். அவங்க 2 பேரும் கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலையா, ஐயோ என்னடா இந்த டெஸ்ட்டே கிளியர் பண்ணல, எப்படி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண போகிறோன்னு ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். ஆனால் அவங்களாம் தான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நைட்டு அழுகலாம் செஞ்சேன். அம்மா அதில் போச்சுமா, இதுவே கிளியர் பண்ணல, எப்படிமா எக்ஸாம்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு அழுதேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க சூப்பர் பேட்ச் போயிட்டு அந்த கொஷின் பேப்பரை டெய்லி எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. இதை இப்படி பண்ணு, இந்த சம் இப்படி பண்ணணும், இந்த கொஷின் இப்படி சால்வ் பண்ணணும்னு அவங்க எனக்கு வந்து நல்லா கைட் பண்ணாங்க. அவங்க 2 பேத்துக்குமே நான் வந்து இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து என்னோட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெனிட்டா, கவியரசு, அப்புறம் என் ஜூனியர்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்து என் ஜூனியர்ஸ் சொல்கிறேன், இங்கே வா, இங்கே சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணாலே போதும், உனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த சுகேஷ் சாருக்கும் ராஜா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். பல சாதனையாளர்களை மேடையில் ஏற்றி அவர்களை ரசித்து கொண்டிருக்கும் சுரேஷ் அகாடமியின் ஃபவுண்டர் ஐயா சுகேஷ் அவர்களுக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அவங்களுடைய வாயில வரக்கூடிய வார்த்தை ராஜா சார், உறுதுணையாக இருக்கும் ராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஸ்டாஃப் அவர்களுக்கும், இன்று சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் அவர்களுடைய பெற்றோர் ஃபியூச்சர் சாதனையாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கம். நாம் எல்லோரும் இங்கே வந்து ஷேர் பண்ணுறது இந்த அகாடமி நம்ம குழந்தைங்களை நல்லா உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு. இதை நம்ம எல்லாரும் ஒருமித்த ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக உங்கள் அனைவரையும் பணிவாக எழுந்து நின்று கரகோஷத்துடன் நமது நன்றியையும் பாராட்டுதல்களையும் இந்த சுரேஷ் அகாடமிக்கு தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் 20 வருஷமாக. இப்போ ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸாக இருக்கேன். நான் என் குழந்தையோட
அதை இல்லாமல் சிவா என்னோட அண்ணன் பையன்தான், ஆனால் அவனுக்கும் ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சராக நான் இருந்திருக்கேன். ஒரு டீச்சராக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதை இல்லாமல் ஃபியூச்சர் சாதனையாளராக தீனதயாளன் அவனும் இங்கே தான் படிச்சுட்டு இருக்காப்புல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் கொடுத்த இந்த சுரேஷ் அகாடமிக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. என்னுடைய பெயர் வந்து சுந்தரராஜ். நான் வந்து ஒரு பெரிய குக்கிராமத்திலே வந்திருக்கேன். நான் வந்து வல்லம் பேரூராட்சியினுடைய நகர்மன்ற உறுப்பினராக இருக்கேன். நான் கொஞ்சம் அவங்க மாதிரி சாதுவாலாம் இருக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் மனசில் பட்டதை எந்த இடத்துலையாக இருந்தாலும் பேசுவேன். எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் பேசுவேன். நான் என் இயல்பான குணம். நான் 1990 மெட்ராஸில் சௌகார்பாட் பேங்கில் இருந்தேன். வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். திருப்பி வந்து சிவில் சப்ளையில் 90லேருந்து 2009 வரையும் ஒர்க் பண்ணி பர்மனெண்ட் ஆகிற குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக போனேன். வேணான்ட்டு வந்துட்டேன். என்னன்னா அவங்க என்ன விதைக்கிறாங்களோ அதான் விளையும்பாங்க. நான் வந்து சமூக சேவகராகவே இருந்துட்டேன். இதனால தான் கேட்டிங்கன்னா இத்தனை வருஷம் பாடுபட்ட உடனே நான் ஒரு கட்சியாக பார்த்து என்னை வந்து நான் சீட்டு கொடுத்தாங்க. நான் எத்தனையோ வாட்டி அவங்க கொடுக்குறப்பெல்லாம் நான் நிற்கவே மாட்டேன். 6 தடவை கொடுத்துருக்காங்க. 6 தடவை நின்று இந்த தடவை நின்றுருக்கேன். நின்றும்போது நாம் என்ன செய்கிறோங்கிறதுக்கு சான்றாக தான் 1202 ஓட்டு போலானுச்சு. 1000 ஓட்டு எனக்கு போட்டாங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தோம்னா 2 பெண் குழந்தைகள் எனக்கு. சக்தி தர்சினி மூத்த பொண்ணு, 2வது பொண்ணு ஷர்மின்னு பேர், செகண்ட் இயர் இசிஇ படிக்குது எஸ்ஆர்எம் காலேஜில். அந்த பொண்ணை கூட நான் பிஎல் படிக்க வச்சிருக்கலான்னு உங்களை வந்து பார்த்தோன்னே எனக்கு யோசனை வருது. இப்போ பிஎல் படிக்க வச்சிருக்கலான்னு. நீங்கள் தான் அதாவது வந்து ஒரு கோயிலை கட்டுறது பெருசு இல்லை, அதில் இருக்கிற சிலையை வடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அதோடு இல்லாமல் யார் என்ன படிச்சிருந்தாலும் அறிவுக்காக தான் படிக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆளாக்குறது சுரேஷ் அகாடமிங்கிற அளவுக்கு இது நல்ல பேரை நீங்கள் வாங்கி வைத்திருக்கிறீர்கள். எந்த பேங்க்கில் போய் கேட்டாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சுரேஷ் அகாடமியில் தூத்துக்குடியில் சேர்த்து விடுன்னு தான் சொல்கிறாங்க. மதுரையில் இருக்குது, மெட்ராஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தூத்துக்குடியில் இருக்க சுரேஷ் அகாடமிலாம் சேர்த்து விடுன்னு சொல்கிறாங்க. இவை நான் ஒரு பெண் பிள்ளையாக பிறந்து நான் என் பிள்ளைகளாம் யாரையும் நம்பி அனுப்பிச்சதே கிடையாது. ஆனால் இந்த நிறுவனத்துக்கு தைரியமாக ஒரு 4 வருட காலம் அந்த பொண்ணு வந்து எம்ஐடியில் படிச்சிச்சு. அப்போ கூட எனக்கு இப்போ இங்கே அனுப்பும்போது ஃபஸ்ட்டு வகிச்சேன். அதுக்கு பிறகு இன்று வரை முதல் தடவை தான் நாங்கள் தான் கொண்டாவிட்டோம். ஒவ்வொரு தடவையும் அதுவாகவே வந்து கொண்டு இருக்கிறது. அந்த அளவு நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை தருவீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய தலைமுறை, உங்கள் சுரேஷ் அகாடமியுடைய சுரேஷ் சார் அவர்களும் ராஜா சார் அவர்களும் உங்களுடைய தலைமுறை இல்லை, இன்னொரு உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் நீண்ட அதாவது எல்லா புகழும் பெற்று வாழ்வீர்கள். என்று கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒளியேற்று படிப்பை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருடைய வேலை. அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வைக்கிறீங்க. நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தி, உங்களுக்காக நான் வந்திருக்கேன். நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொன்று ராஜா சாருக்கு நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இன்டர்வியூ பேனலுக்கு என்னை கூப்பிட்டே இருந்தாங்க. எனக்கு என் மேலே ஒரு டவுட், நம்ம வந்து அது கரெக்டாக இருப்போமா, நமக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருப்பேன். ஆனால் ராஜா சார் கூப்பிட்டு என்னை வந்து பேனலெல்லாம் உட்கார வச்சார். ஏஎஃப்ஓக்கும் நான் இன்டர்வியூ பண்ணேன், ஆர்ஆர்பி பிஓக்கும் நான் இன்டர்வியூ பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.